கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரியோட வீடை எப்படியாவது ஏமாற்றி வாங்கணும்னு சொல்லிட்டு காளியம்மாள் வந்து சந்திரகலாட்ட ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அப்போ சந்திரகலாம் வந்து நமக்கு அந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காளியம்மாள் போட்ட திட்டத்துக்கு அவங்களும் சரி அப்படின்றதாங்க. அப்போ சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, இப்போ வீட்டில் யாருமே இல்லை, இது சரியான நேரமாக்கும், இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து எங்கள் அக்கா கிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு அவங்களும் சொல்லவும், அதுவும் முக்கியமாக அந்த டிரைவர் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே காளியம்மாள் வந்து 2 பேரை போய் சொல்லி அனுப்பி விட்றாங்க. அப்போ அவங்களும் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த மாதிரிக்கு பெண்களுக்காக நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை நாங்கள் இந்த ஊரில் அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம், அதுக்கு உங்ககிட்ட தான் இடம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரி வந்து அதாவது பெண்களுக்காக நான் எல்லா உதவியும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், அதனால அந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு இலவசமாகவே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் அதுக்குள்ளே டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோமா காளியம்மாள் வந்து அதே மாதிரிக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு மேஜிக் பேனாக வச்சு அவங்க எழுதி அந்த டாக்குமெண்ட்டில் எழுதுறாங்க. அது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சிரும் போலுக்கு. ஆனால் வந்து சாமுண்டீஸ்வரிட்ட கையெழுத்து வாங்குற வரைக்கும் அந்த மேஜிக் பேனெல்லாம் எழுதுனது அது அப்படியே இருக்குனால அதை படித்து பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியும் கையெழுத்து போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் ஒரு திட்டத்தை போட்டு அவங்க டாக்குமெண்ட்டை அவங்க கொடுக்கவும், உடனே அவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், இதில் படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சாமுண்டீஸ்வரி அதை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்ததுமே அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும், அடுத்து பார்த்தோம்னா அந்த 2 பேரும் வந்து காளியம்மாள்கிட்ட கொண்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே இந்த டாக்குமெண்ட்டில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டில் மேஜிக் பண்ணாலும் எழுதியிருந்தாங்களா காளியம்மாள், அது எல்லாமே வந்து அழிஞ்சிருது. இதை பார்த்ததுமே சிவனாண்டியும் முத்துவேலுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு காளியம்மா, அந்த வீடு சிவனாண்டிக்கு சொந்தமாகி போச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவோம். இது எல்லாமே ஒன்னால தான் முடிஞ்சுது, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நடத்துறதுக்கவே செய்யாது அப்படிங்கவும், அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, முக்கியமா அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டில் இல்லை, அதனால அது நம்மளுக்கு ரொம்பவே சாதகமாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்ல அவங்க இஷ்டப்படி சிவனாண்டி பேர்ல அந்த சொத்து பத்திரத்தை அவங்க மாற்றி எழுதியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி கிட்ட சொல்றாங்க, நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும் போது உடனே பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணி கிட்ட வந்து பாட்டி சொல்லி விடுறாங்க, அங்கே பாரு ரோஹிணி, உனக்கு 3 மாதம் ஆயாச்சுது, அதனால மருந்து குடிக்கணும், இங்கே பாரு கார்த்தி, எப்படியாவது உங்கள் அத்தைக்கிட்ட அந்த மருந்தை ரோஹிணிக்கு கொடுக்க வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு தான் அப்படிங்கும்போது, பாட்டி நான் தான் சரின்னு சொல்லிட்டோம்ல, கண்டிப்பாக வந்து அத்தை கையாலேயே ரோஹிணிக்கு மருந்து கொடுக்க நான் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிதாம்மா, ஆனாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கிற, அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லபடியாக சாப்பிடணும் அப்படிங்கவும், உடனே ரோஹிணி சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன மயில், நீ உன் பொண்டாட்டி நல்லபடியாக பத்திரமா அவளை பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் கவலையே படாதீங்க, நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, எப்படியோ ரோஹிணி வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு கூடி சீக்கிரமே தெரிய வரணும், அப்படி தெரிய வரும்போது அவள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இதையெல்லாம் எங்கள் அப்பா முருகன் தான் கூட இருந்து துணையாக இருக்கணும், என் பேத்திக்கு நல்லபடியாக சுகப்பிரசவமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க ரோஹிணிகிட்ட வந்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடுதாங்க. பாட்டிகிட்ட சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி, அடுத்து கூடி சீக்கிரம் நீ ஒரு கொள்ளு பேரன்னு எனக்கு பெற்று கொடுக்கணும் அப்படிங்கவும், உடனே ரேவதி சொல்கிறாங்க, நான் ரெடியாக தான் இருக்கிறேன், நீங்கள் உங்கள் பேரங்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கவும், என்ன ரேவதி என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இது என் சொந்த கதை சோக கதை அப்படின்னு ரேவதி சொல்லவும், என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்தியை பார்க்கவும், கார்த்தி வந்து வழக்கம் போல் அவங்க அமைதியாக அங்கே கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க போகவும், அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு நம்ம இடத்த ஒருத்தருக்கு நான் வந்து எழுதி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மயில்வாகனம் ராஜராஜன் கார்த்தி இவங்கெல்லாம் இருக்கவும், அப்போ கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னத்தை சொல்கிறீங்க, நம்ம இடத்த நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்களா, எதுக்காக எழுதி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ சந்திரகலா வந்து இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, எதுக்குக்கா இதெல்லாம் பற்றி நீ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, அது நம்மளோட இடம், நம்ம எழுதி கொடுத்துருக்குறோம், அது எதுக்காக வந்து இவங்கிட்ட சொல்லணும் அப்படிங்கவும், என்ன சந்திரா அப்படி பேசிட்டு இருக்கிற, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவர்கிட்ட நம்ம எல்லா விஷயம் சொல்ல வேண்டாமா அப்படிங்கவும், அத்தை நீங்க என்ன சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், உடனே வந்து சாமுண்டீஸ்வரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, அது யாருக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கவும், இந்தாங்க மாப்பிள்ளை விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்து பெண்களுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு கம்பெனி இங்கே ஆரம்பிக்க போறாங்களாம், அதுக்காக தான் இடம் தேடிட்டு இருந்தாங்க, நம்மளை பற்றி கேள்விப்பட்டதுமே அவங்க நம்ம கிட்ட வந்தாங்க, அதனால தான் இந்த இடத்த வந்து நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க.
அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, நல்லது தானம்மா நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க பெண்களுக்காக நான் வந்து இந்த மாதிரிக்கெலாம் தொழிலெலாம் தொடங்க போகிறது சொன்னதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். நம்ம ஊர் பெண்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், இதனால நம்ம ஊரும் வந்து உயருங்க, அடுத்த லெவலுக்கு போகும், அதுமாரிக்கு எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு வருமானமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், சரிதாம்மா நீ நல்லது தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கார்த்திக் வந்து சந்தேகம் வருது. சந்திரகலா முழிக்கிற மொழியே சரியில்லையே, அது என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த விசிட்டிங் கார்டை வந்து அவங்க பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகவும், அப்போ வந்து என்கிட்ட இந்த விசிட்டிங் கார்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரியே சரி அப்படிங்கிறாங்க. என்னது இந்த விசிட்டிங் கார்டை இவன் எடுத்துகிட்டு போகிறான், இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நினைக்கவும், இவனால் இந்த விசிட்டிங் கார்டை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக இருந்துருந்தாங்க. சரி நம்ம அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு காளிமால் வீட்டுக்கு சந்திரகலா கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து கார்த்தி விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு, என்ன சகலை என்ன ஆச்சுது, எதுக்காக அந்த விசிட்டிங் கார்டை வந்து எடுத்துகிட்டு போகிற, அத்தை நல்லது தானே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும், உடனே கார்த்தி வந்து அதாவது கொஞ்சம் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி அவங்க செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் பதில் சொல்லவும் உடனே கார்த்தியோட முகமே மாற ஆரம்பிச்சிடுது. அப்போ மயில்வாகன் வந்து கேட்குறாங்க, என்ன சகலை என்ன ஆச்சுது, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரிக்கு ஒரு பேரே வந்து இங்கே கிடையாது, இவங்க வந்து டூப்ளிகேட்டாக அந்த விசிட்டிங் கார்டு அடித்து அத்தைக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே மயில்வாகனை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சகலை சொல்லிட்டு இருக்கிற, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி ரொம்ப பதட்டமாக இருக்குது, அப்போ பொய் சொல்லி நாடகம் ஆடி அத்தையை ஏமாற்றி அவங்க அந்த இடத்த எழுதி வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக அந்த இடத்த போய் அவங்க வந்து எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அது எந்த இடம்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. இந்த இடத்த வாங்குறதுனால அவங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மயில் வாகனத்திட்ட சொல்லவும், இல்லை வேற ஏதோ திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மயில் வாகனம் வந்து சொல்கிறாங்க, என்ன சகலை நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்துக்க ரொம்ப பதட்டமாக இருக்குது, இந்த இடத்த வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும், அவங்க தான் டாக்குமெண்ட்டில் எல்லாம் எழுதி கொடுத்துருதுன்னா அத்தைகிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ காட்டி சொல்கிறாங்க, அதில் தான் ஏதோ வந்து டவுட்டாக இருக்குது, அநேகமாக இந்த இடத்துக்காக அவங்க வந்து இதெல்லாம் எழுதி வாங்கியிருக்க மாட்டாங்க, இதில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கவும், அப்போ இதுக்கும் நம்ம சின்ன மாமியாருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது, அது எனக்கு சரியாக சொல்ல வரல, ஆனால் நான் அவங்க வந்து அத்தை சொல்ல வரும்போது அதாவது அவங்க வந்து தடுத்தாங்க, அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏதோ இதில் அவங்க வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கும்போது, அவங்க மட்டும் தனியாக சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க, எப்படியும் அந்த கூட்டமாக சேர்ந்து தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த காளியம்மாளும் வெளியே வந்துட்டா, அதனால ஏதாவது திட்டத்தை வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவோம். சரி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சந்திரகலா அப்படி போகிறத அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாரு சின்ன மாமியார் வந்து கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் மயில் வாகனமும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரிக்கே சந்திரகலா அவங்க காளிமால் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுமே சந்திரகலா வந்து கேட்குறாங்க, என்னத்தை என்ன ஆச்சுது, நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் பக்காவாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மயில் வாகனம் வந்து ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ சந்தேகப்பட்டது சரியாக போச்சுது, எல்லாமே சின்ன மாமியார் ஐடியா தான், இந்த மாதிரி வந்து பத்திரத்தில் வந்து அதாவது மேஜிக் பண்ணாலே எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா அது எல்லாமே அழிஞ்சிருமா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வீட்டை தான் அவங்க எழுதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அத்தைக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது அவங்க வீட்டிலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. என்ன சகல சொல்லிட்டு இருக்கிற, அந்த டாக்குமெண்ட்டை நம்மளால எப்படி எடுக்க முடியும், அது அந்த காளிமால் வீட்டுக்குள்ள அப்படிங்கும்போது எப்படியாவது நம்ம எடுத்து தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே அடுத்ததான் ஐடியா பண்ணுறாங்க. அந்த பத்திரத்தை மீட் எடுக்கிறதுக்காக கார்த்தி பார்த்தோம்னா மயில் வாகனத்தையும் அதுக்கப்புறம் நவீனையும் வந்து அதாவது மாறு வேஷம் போட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அதிகாரிகள் மாதிரிக்கு அவங்க காளிமால் வீட்டுக்குள்ளே நுழையவும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் தான் அதிகாரி, நாங்கள் வந்து இந்த வீடெல்லாம் செக் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே காளிமால் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு மயில் வாகனமும் நவீனும் வந்து காட்டி சொல்லி கொடுத்த மாதிரிக்கு அவங்க பதிலை சொல்லவும், இதனால அவங்களும் வந்திருக்கிறது உண்மையான அதிகாரின்னு சொல்லி நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனம் அந்த பத்திரத்தை மீட் எடுத்துருந்தாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.